இன்றைய 5 முக்கிய செய்திகள். கெம்பாங்கான் பெடோக் பெருவிரைவு ரயில் நிலையங்களில் பயணிகள் 17 நிமிடங்கள் வரை ரயில்களுக்காக காத்திருக்க நேரிடலாம். சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில் நில போக்குவரத்து ஆணையம் மேற்கொள்ளும் தண்டவாள பணிகள் இறுதி கட்டத்துக்கு செல்லும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உடற்குறையுள்ளோரின் குடும்பங்களுக்கு ஆதரவு தந்து நம்பிக்கை அளிக்கும் விதமாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு புதிய பணிக்குழுவை அமைத்துள்ளதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். உடற்குறையுள்ளோருக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் அதிக வாய்ப்புகளையும் உறுதியையும் அளிக்கும் பரிந்துரைகளை அந்த பணிக்குழு முன்வைக்கும். சிங்கப்பூரும் மலேசியாவும் எல்லை தாண்டிய போக்குவரத்து சேவையை வழங்கும் உரிமம் பெற்ற டாக்ஸிகளின் எண்ணிக்கையை 200லிருந்து படிப்படியாக 500க்கு அதிகரிக்க உள்ளன. இது சிங்கப்பூர், மலேசியா இரண்டிலும் இயங்கும் டாக்ஸி சேவைகளுக்கு பொருந்தும். வெளிநாட்டு தலையீட்டை எதிர்க்கும் நோக்கில் சிங்கப்பூர் சட்டங்களுக்கு உட்பட தவறிய செயல்பாட்டில் இல்லாத 14 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் சிங்கப்பூரின் ஆகப்பெரிய எதிர்க்கட்சியாக விளங்கிய பரிசான் சோஷலிஸ்ட் கட்சியும் அவற்றுள் அடங்கும். டெம்பனீஸில் உணவு கடை வைத்திருக்கும் தம்பதியர் இணைய மோசடிக்கு ஆளாகி கிட்டத்தட்ட 3000 வெள்ளியை பறிகொடுத்தனர். அக்டோபர் 10ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதிக்கும் இடையில் கிட்டத்தட்ட 3000 வெள்ளி இன்னொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது.